Hello students, welcome to English Conversation Lesson 8. பையனோட அம்மா கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீ உனது வீட்டு பாடத்தை முடித்து விட்டாயா அப்படின்னு கேட்குறாங்க. இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா, தமிழில் ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள் நீ அப்படின்னு இருக்கும், லாஸ்ட்டில் பாருங்கள் முடித்து விட்டாயா அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு செயலை நீ செய்து விட்டாயா அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. அது என்ன ஃப்ரேஸ் அப்படின்னா ஹேவ் யூ. சரிங்களா? அதாவது ஒரு செயலை நீ செய்து விட்டாயா அப்படின்னு இங்கிலீஷில் கேட்கணும். அப்படி இங்கிலீஷில் கேட்குறதுக்கு ஒரு ஃப்ரேஸ், அந்த ஃப்ரேஸ் தான் என்னது ஹேவ் யூ. சரிங்களா? அப்போது இங்கே ஒரு செயலை செய்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது வேர்ப். அப்போது இந்த ஹேவ் யூ அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு அப்புறம் என்ன வேர்ப் வரணும் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரணும், அதாவது வேர்ப் 3 தான் வரணும். சரிங்களா? அதாவது ஒரு செயலை நீ செய்து விட்டாயா அப்படிங்கிறத கேட்குறதுக்கு வந்து ஹேவ் யூ அப்படிங்கிற ஃப்ரேஸை பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் என்ன வேர்ப்பை பயன்படுத்தணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப்பை பயன்படுத்தணும், அதாவது வேர்ப் 3 பயன்படுத்தணும். சரிங்களா? ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. நீ சாப்பிட்டு விட்டாயா, அதாவது நீ சாப்பிடுகிற செயலை செய்து விட்டாயா அப்படின்னு அர்த்தம். இது இங்கிலீஷில் எப்படி கேட்குறது, ஹேவ் யூ ஈட்டன், ஈட், ஏட், ஈட்டன். சரிங்களா? வேர்ப் 3 பயன்படுத்தியிருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நீ பார்த்து விட்டாயா, அதாவது பார்க்கிற செயலை செய்து விட்டாயா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எப்படி ஆகணும் இங்கிலீஷில், ஹேவ் யூ சீன் அப்படின்னா நீ பார்த்து விட்டாயா. நீ லியோ படம் பார்த்து விட்டாயா, ஹேவ் யூ சீன் லியோ. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நீ எடுத்து விட்டாயா, ஹேவ் யூ டேக்கன், ஹேவ் யூ டேக்கன் அப்படின்னா நீ எடுத்து விட்டாயா. நீ உனது ஹால் டிக்கெட்டை எடுத்து விட்டாயா, ஹேவ் யூ டேக்கன் யுவர் ஹால் டிக்கெட். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நீ சுத்தம் செய்து விட்டாயா, ஹேவ் யூ கிளீன்ட், ஹேவ் யூ கிளீன்ட் அப்படின்னா நீ சுத்தம் செய்து விட்டாயா. நீ வீட்டை சுத்தம் செய்து விட்டாயா, ஹேவ் யூ கிளீன்ட் த ஹவுஸ், ஹேவ் யூ கிளீன்ட் த ஹவுஸ் அப்படின்னா நீ வீட்டை சுத்தம் செய்து விட்டாயா. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நீ ஊற வைத்து விட்டாயா, ஹேவ் யூ சோக்ட், நீ துணிகளை ஊற வைத்து விட்டாயா, ஹேவ் யூ சோக்ட் த க்ளோத்ஸ். நீ துவைத்து விட்டாயா, ஹேவ் யூ வாஷ்ட், நீ துணிகளை துவைத்து விட்டாயா, ஹேவ் யூ வாஷ்ட் த க்ளோத்ஸ். சரிங்களா? புரியுதுங்களா? அப்போது ஒரு செயலை செய்து விட்டாயா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹேவ் யூ அப்படிங்கிற ஃப்ரேஸை பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் வேர்ப் 3 பயன்படுத்தணும். புரிஞ்சுங்களா? ஆக்சுவலாக இது என்ன டென்ஸு, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். சரிங்களா? அப்போது இங்கே வந்து நீங்கள் டென்ஸ் எல்லாம் மறந்துடணும். சரிங்களா? அதாவது பேசும்பொழுது இது எந்த டென்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடக்கூடாது. இந்த மாதிரி ஃப்ரேஸை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ வாங்க கான்வர்சேஷனுக்குள்ளே போகலாம். இப்போது பையனோட அம்மா என்ன கேட்குறாங்க, நீ உனது வீட்டு படத்தை முடித்து விட்டாயா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேட்கணும், நீ முடித்து விட்டாயா அப்படிங்கிறத இப்போது நம்ம தான் ஹேவ் யூ அப்படிங்கிற ஃப்ரேஸை பயன்படுத்தி இங்கிலீஷில் பேச போகிறோம். எப்படி பேசணும், ஹேவ் யூ டன். சரிங்களா? நீ முடித்து விட்டாய் அப்படின்னா ஹேவ் யூ டன், அல்லது ஹேவ் யூ கம்ப்ளீட்டட், அல்லது ஹேவ் யூ ஃபினிஷ்டு. இந்த மாதிரி 3 விதமாக சொல்லலாம். இங்கே வந்து உனது வீட்டு பாடத்தை முடித்து விட்டாயா அப்படின்னு அம்மா கேட்கறதுனால இங்கே வந்து ஹேவ் யூ டன் அப்படிங்கிறத பயன்படுத்துறது தான் பெட்டர். சரிங்களா? ஓகே, அப்போது ஹேவ் யூ டன் அப்படின்னா நீ முடித்து விட்டாயா எதை, உனது வீட்டு பாடத்தை. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், யா ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லணும். அப்போது ஹேவ் யூ டன் யா ஹோம்ஒர்க் அப்படின்னா நீ உனது வீட்டு பாடத்தை முடித்து விட்டாயா அப்படிங்கிற மீனிங். ஓகே, அதுக்கு பையன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இன்னும் செய்யவில்லை அப்படிங்கிறாரு. அதாவது ஹோம்ஒர்க் இதுவரை செய்யவில்லை அப்படிங்கிற மீனிங்கில் சொல்கிறாரு. இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா நாட் எட் அப்படின்னு சொல்லணும். அதாவது எட் அப்படின்னா இன்னும் அல்லது இதுவரை அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? அப்போது நாட் எட் அப்படின்னா இன்னும் செய்யவில்லை அல்லது இதுவரை செய்யவில்லை அப்படிங்கிற மீனிங். ஓகே, அதுக்கு பையனோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்புறம் ஏன் நீ டிவி பார்த்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஹோம்ஒர்க் செய்யலை, அப்புறம் ஏன் நீ டிவி பார்த்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாங்க. இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா இதில் லாஸ்ட்டில் பாருங்கள் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு இருக்கும். இப்போது இதுக்கு முன்னாடி நீ ஒரு வேலையை செய்து விட்டாயா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ரேஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே நீ ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறாயா அப்படின்னு கேட்குறது இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. அது என்ன ஃப்ரேஸ் அப்படின்னா ஆயு. சரிங்களா? ஒரு வேலையை நீ செய்து கொண்டிருக்கிறாயா இப்போது கரண்டில். சரிங்களா? செய்து கொண்டிருக்கிறாயா அப்படிங்கிறத கேட்குறதுக்கு இங்கிலீஷில் ஆயு அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் என்ன வேர்ப் வரணும் அப்படின்னா வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரணும். சரிங்களா? ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின். சரிங்களா? ஆனால் இங்கே வந்து அந்த டென்ஸை மறந்துடுங்க. சரிங்களா? இப்போது நீ ஒரு வேலையை இப்போது கரண்டில் செய்து கொண்டிருக்கிறாயா அப்படிங்கிறத இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா ஆயு அப்படிங்கிற ஃப்ரேஸை பயன்படுத்தணும். அதே மாதிரி அதுக்கப்புறம் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜியை பயன்படுத்தணும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாயா, இது இங்கிலீஷில் எப்படி கேட்குறது, ஆர் யூ ஈட்டிங், ஆர் யூ ஈட்டிங் அப்படின்னா நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாயா, அதாவது இப்போது கரண்டில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாயா அப்படிங்கிற மீனிங்.
ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நீ படித்து கொண்டிருக்கிறாயா? ஆர் யூ ஸ்டடியிங்? நீ இங்கிலீஷ் படித்து கொண்டிருக்கிறாயா? ஆர் யூ ஸ்டடியிங் இங்கிலீஷ்? அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நீ பேசி கொண்டிருக்கிறாயா? ஆர் யூ ஸ்பீக்கிங்? நீ ஃபோனில் பேசி கொண்டிருக்கிறாயா? ஆர் யூ ஸ்பீக்கிங் ஆன் த ஃபோன்? நீ சமைத்து கொண்டிருக்கிறாயா? ஆர் யூ குக்கிங்? நீ மதிய உணவு சமைத்து கொண்டிருக்கிறாயா? ஆர் யூ குக்கிங் லஞ்ச்? சரிங்களா, புரிஞ்சுதுங்களா? அப்போது நீ ஒரு வேலையை இப்போது செய்து கொண்டிருக்கிறாயா அப்படிங்கிறத எப்படி கேட்கணும்? ஆர் யூ ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜியை பயன்படுத்தி நீங்கள் இங்கிலீஷில் கேட்கணும். சரிங்களா, இப்போ வாங்க கான்வர்சேஷன் போகலாம். அப்புறம் ஏன் நீ டிவி பார்த்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ இது இங்கிலீஷில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது? ஃபஸ்ட்டில் எதை சொல்லலாம் அப்படின்னா அப்புறம் இருக்கு இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னா தமிழில் ஃபஸ்ட்டில் பாருங்கள் அப்புறம் அப்படின்னு இருக்கும். அதுக்கு இங்கிலீஷில் என்ன? தென் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்கள், தமிழில் ஏன் அப்படிங்கிற ஒரு டபிள்யூஹெச் கொஸ்டின் இருக்குது. ஏன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? ஒய். சரிங்களா, இதுக்கப்புறம் நாம் இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த ஃப்ரேஸ் வரணும். சரிங்களா, இந்த சென்டென்ஸில் நம்ம இப்போ பார்த்த ஃப்ரேஸ் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது, அங்கே பாருங்கள். நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு இருக்கு. சரிங்களா, ஆக்சுவலாக ஒய் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்திருக்கிறதுனால, அதாவது ஒய் அப்படிங்கிற டபிள்யூஹெச் கொஸ்டின் வேர்டு வந்திருக்கிறதுனால இங்கே வந்து நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு இருக்கு. அந்த ஒய் அப்படிங்கிற வேர்டு இல்லை அப்படின்னா நீ பார்த்து கொண்டிருக்கிறாயா அப்படின்னு தான் இருக்கும். சரிங்களா, அப்போ நீ பார்த்து கொண்டிருக்கிறாயா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஆர் யூ வாட்சிங் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, அப்போது தென் ஒய் ஆர் யூ வாட்சிங் அப்படின்னா என்ன மீனிங்? அப்புறம் ஏன் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய்? எதை பார்த்து கொண்டிருக்கிறாய்? டிவியை. சரிங்களா, அப்போது தென் ஒய் ஆர் யூ வாட்சிங் டிவி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்புறம் ஏன் நீ டிவி பார்த்து கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிற மீனிங்கில் அம்மா பையனை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு பையன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது எனக்கு பிடித்த நிகழ்ச்சி அம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இது எனக்கு பிடித்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாரு. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? திஸ் இஸ் மை ஃபேவரட் ஷோ அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, அப்போது திஸ் இஸ் மை ஃபேவரட் ஷோ அப்படின்னா இது எனக்கு பிடித்த நிகழ்ச்சி அப்படின்னு பையன் சொல்கிறாரு. அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போய் உன் வீட்டு பாடத்தை செய் அப்படின்னு சொல்கிறாங்க. போய் உன் வீட்டு பாடத்தை செய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து போ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை சொல்லணும். போ அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? கோ. சரிங்களா, அடுத்து எதை சொல்லணும் அப்படின்னா உன் வீட்டு பாடத்தை செய் அப்படிங்கிறத இங்கிலீஷில் சொல்லணும். சரிங்களா, அதுக்கு முன்னாடி இந்த கோ அப்படிங்கிற வேர்புக்கு அப்புறம் அண்ட் அப்படிங்கிற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணிக்கிடணும். சரிங்களா, அதுக்கப்புறம் தான் உன் வீட்டு பாடத்தை செய் அப்படிங்கிறத சொல்லணும். அப்போது உன் வீட்டு பாடத்தை செய் அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? டூ யா ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, அப்போது கோ அண்டு டூ யா ஹோம்ஒர்க் அப்படின்னா என்ன அர்த்தம்? போய் உன் வீட்டு பாடத்தை செய் அப்படிங்கிற மீனிங். சரிங்களா, இந்த இடத்துல போய் அப்படிங்கிறது வந்து ஒரு கன்ஜங்ஷன் தான். சரிங்களா, அதுக்கு பதிலாக நாம் வந்து இந்த அண்ட் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷனை சேர்த்துருக்குறோம். சரிங்களா, ஓகே. அதுக்கு பையன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அம்மா கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா, அதாவது கொஞ்ச நேரம் டிவி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்கிறாரு. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா மாம் ஐ வில் வாட்ச். சரிங்களா, அதாவது ஃப்யூச்சர்லேயும் கொஞ்ச நேரம் பார்க்க போகிறான். சரிங்களா, அதனால தான் இங்கே வந்து என்ன டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்குது? சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணியிருக்குது. சரிங்களா, அப்போ ஐ வில் வாட்ச் அப்படின்னா அர்த்தம் நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ நேரம்? கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஃபார் எ ஒயில் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, அப்போது மாம் ஐ வில் வாட்ச் ஃபார் எ ஒயில் அப்படின்னு அர்த்தம் அம்மா கொஞ்ச நேரம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மீனிங். அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன் வீட்டு பாடம் செய்த பிறகு நீ டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா, இது லாஸ்ட்டில் பாருங்கள், நீ வந்து டிவி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும். லாஸ்ட்டில் நீ டிவி பார்க்கலாம், இது என்ன அப்படின்னா பெர்மிஷன். அப்போது ஒரு சென்டென்ஸில் வந்து பெர்மிஷன் சென்டென்ஸ் இருக்கும் பொழுது அந்த பெர்மிஷன் சென்டென்ஸ் தான் ஃபஸ்ட்டில் வரணும். சரிங்களா, இங்கே பெர்மிஷன் சென்டென்ஸ் என்ன? நீ டிவி பார்க்கலாம். அப்போது பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு கேன் அண்ட் மே ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து நான் வந்து கேன் யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா, அப்போது யூ கேன் வாட்ச் டிவி அப்படின்னு அர்த்தம் நீ டிவி பார்க்கலாம் அப்படிங்கிற அம்மா வந்து பெர்மிஷன் கொடுக்குறாங்க. எப்போ பெர்மிஷன் கொடுக்குறாங்க? அடுத்து தமிழில் பாருங்கள், நீ டிவி பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் பாருங்கள், பிறகு அப்படிங்கிற கன்ஜங்ஷன் தான் அடுத்து வரணும். சரிங்களா, பிறகு அப்படிங்கிறது இங்கிலீஷ் என்ன? ஆஃப்டர். சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன வரும்னா அதுக்கப்புறம் அந்த மற்ற சென்டென்ஸ்லாம் வரணும். சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன இருக்குது தமிழில்? ஃபஸ்ட்டில் பாருங்கள், உன் வீட்டு பாடம் செய் அப்படின்னு இருக்குது. அதுக்கு என்ன இங்கிலீஷில்? டூ யா ஹோம்ஒர்க். சரிங்களா, அப்போது யூ கேன் வாட்ச் டிவி ஆஃப்டர் டூ யா ஹோம்ஒர்க் அப்படின்னு அர்த்தம் நீ வந்து உன் வீட்டு பாடம் செய்த பிறகு நீ டிவி பார்க்கலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா, அதுக்கு பையன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆனால் நிகழ்ச்சி அதுக்குள்ளே முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்குறாரு. சரிங்களா, ஆனால் நிகழ்ச்சி முடிந்து விடும் அப்படின்னு சொல்கிறாரு. இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா பட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நிகழ்ச்சி முடிந்து விடும் அப்படிங்கிற சென்டென்ஸ் வந்து வரணும். இங்கே வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா ஃபியூச்சரில் தான் அந்த நிகழ்ச்சி வந்து முடிய போகுது. சரிங்களா, அப்போ இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? த ஷோ வில் பி ஓவர் அப்படின்னா நிகழ்ச்சி முடிந்து விடும். சரிங்களா, அப்படின்னு பையன் வந்து சொல்கிறாரு. அதுக்கு
பையனோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்த வாரம் வேறொரு நிகழ்ச்சி இருக்கும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த வாரம் வேறொரு நிகழ்ச்சி இருக்கும். இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா தமிழில் லாஸ்ட்டில் பாருங்கள் இருக்கும் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இது என்னென்னா சிம்பிள் ஃபியூச்சரை குறிக்கும். அதாவது நல்லா பாருங்கள், கீழே லெஃப்ட் சைடில் பாருங்கள், தமிழில் இருக்கிறது அல்லது உள்ளது இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். அதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா தேர் இஸ் அப்படின்னு சொல்லணும். அதே இது இருந்தது அப்படின்னா அது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதான் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா தேர் வாஸ் அப்படின்னு சொல்லணும். அதே இது இருக்கும் அப்படின்னா அது வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அதை வந்து தேர் வில் பி அப்படின்னு சொல்லணும். இங்கே என்ன இருக்குது சென்டென்ஸில் இருக்கும் அப்படின்னு இருக்குது. அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அதை தேர் வில் பி அப்படின்னு சொல்லணும். தேர் வில் பி அப்படின்னா இருக்கும். என்ன இருக்கும்? வேறொரு நிகழ்ச்சி. சரிங்களா? தமிழில் பாருங்கள் வேறொரு நிகழ்ச்சி இருக்கும். இப்போது வேறொரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? அனதர் ஷோ அப்படின்னு சொல்லணும். அது எப்போ இருக்கும்? அடுத்த வாரம். அடுத்த வாரம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? நெக்ஸ்ட் வீக். அப்போ தேர் வில் பி அனதர் ஷோ நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா அடுத்த வாரம் வேறொரு நிகழ்ச்சி இருக்கும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மீனிங்கில் அம்மா சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு பையன் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் படிக்க மாட்டேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அம்மா கிட்ட வந்து பையன் கேட்குறாரு. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா தமிழில் ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி சென்டென்ஸை சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னா கொஞ்சம் பாருங்கள். அதாவது நான் குடிக்க மாட்டேன், அதாவது இனிமே தான் ஃப்யூச்சரில் தான் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ வாண்ட் ட்ரிங்க். சரிங்களா? வாண்ட் அப்படிங்கிறது என்னது? வில் நாட் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம். சரிங்களா? அப்போ ஐ வாண்ட் ட்ரிங்க் அப்படின்னா இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் தூங்க மாட்டேன். சரிங்களா? இனிமேல் தூங்க மாட்டேன். அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஐ வாண்ட் ஸ்லீப். அடுத்து பாருங்கள், நான் சாப்பிட மாட்டேன். எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஐ வாண்ட் ஈட் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இது வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ். சரிங்களா? அப்போது நம்ம சென்டென்ஸ்க்காக கான்வர்சேஷனுக்கு நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? இனிமே தான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ வாண்ட் ஸ்டடி அப்படின்னு சொல்லணும். நான் படிக்க மாட்டேன். அடுத்து என்ன இருக்குது தமிழில்? நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. சரிங்களா? இதை இங்கிலீஷில் எப்படி கேட்குறது அப்படின்னா வாட் வில் யூ டூ. சரிங்களா? அதே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் கேள்வி கேட்கணும். அப்போது வாட் வில் யூ டூ அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது ஐ வாண்ட் ஸ்டடி, வாட் வில் யூ டூ அப்படின்னு அர்த்தம் நான் படிக்க மாட்டேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு பையன் வந்து அம்மா கிட்ட கேட்குறாங்க. ஓகே, அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உன் அப்பாவிடம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட்டில் பாருங்கள், நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டில் சொல்லணும். சரிங்களா? அப்போது எதிர்காலத்தில் ஒரு செயலை வந்து நான் கண்டிப்பாக செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. நம்ம நிறைய டைம் பார்த்துருக்குறோம். சரிங்களா? என்ன ஃப்ரேஸ் அது? ஐ எம் கோயிங் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. சரிங்களா? ஃப்யூச்சரில் ஒரு விஷயத்தை கன்ஃபார்மாக செய்ய போகிறேன் அப்படிங்கிறத ஐ எம் கோயிங் அப்படிங்கிற ஃப்ரேஸை பயன்படுத்தி நம்ம சொல்லணும். சரிங்களா? என்ன செய்ய போகிறீங்க? சொல்ல போகிறேன். இப்போ சொல்ல அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? இன்ஃபினிட்டிவ் டு டெல். அப்போ ஐ எம் கோயிங் டு டெல் அப்படின்னா நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு அர்த்தம். யாரிடம்? உன் அப்பாவிடம். சரிங்களா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? யா ஃபாதர் அப்படின்னு சொல்லணும். அப்போது ஐ எம் கோயிங் டு டெல் யா ஃபாதர் அப்படின்னு அர்த்தம் உன் அப்பாவிடம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு பையன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சொல்லாதீங்க, நான் வீட்டு பாடம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஃபஸ்ட்டு வந்து சொல்லாதீங்க அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? டோன்ட் டெல் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? டோன்ட் டெல் அப்படின்னா சொல்லாதீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து என்ன இருக்குது? நான் வீட்டு பாடம் செய்கிறேன், அதாவது இனிமேல் தான் நான் வீட்டு பாடம் செய்கிறேன் அப்படிங்கிற மீனிங்கில் பையன் வந்து சொல்கிறாரு. இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் காமெண்டில் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.